எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஆடி முதல் வெள்ளிக்கிழமை. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு குட்டி ட்ராவல் vlog. இது நாங்கள் இந்த இயர் ஸ்டார்டிங்கில் எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிருந்தப்போ எடுத்த கிளிப்பிங்ஸ். எங்கள் குலதெய்வம் கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் இருக்கிற அம்பாள் கோவில். இங்கேருந்து கிளம்பரிச்சு நாங்கள் முதல்ல மேல்வருவத்தூர்ல அம்பானை சேவிச்சுட்டு கிளம்பினோம். நாங்க எப்பவுமே வருஷத்துக்கு ஒரு தடவையாவது குலதெய்வம் கோயிலுக்கு போய் சேவிச்சுட்டு வர்றது வழக்கமா வச்சுட்டு இருக்கோம். சிட்டி லைஃப் ரொம்ப பிஸியா போயிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி கோவில்களுக்கு, அதுவும் முக்கியமா குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வந்தா மனசுக்கு ரொம்ப அமைதியா நிம்மதியை கொடுக்கும். அங்கங்க பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சுக்குன்னு பிரேக் பண்ணி கடைசியா சாயந்தரம் ஒரு 5 மணி போல சுவாமிமலைக்கு வந்து ரீச் ஆயிட்டோம். நாங்க எப்பவுமே இங்கதான் சுவாமிமலையில ஸ்டே பண்ணுவோம். இந்த ஹோட்டல்ல மாயாபுரி அமீராங்கிற ஹோட்டல்ல தங்குவோம். இது பெய்ட் ப்ரமோஷன்லாம் கிடையாது. எங்களுக்கு இது ரொம்ப பிடிச்ச இடம். இதுல என்ன பியூட்டினா, இங்க தினமும் காலையில சாயந்தரம் ஒரு மைல் வந்து நடமாடிட்டு இருக்கும். அங்கங்க பார்க்க அழகா இருக்கும். இது நாங்க தங்கி இருந்த ரூம். எங்களோட கோவில் கிராமத்துக்குள்ள உள்ள தள்ளி இருக்கு. அந்த கோவில் ரொம்ப கிராமத்துக்குள்ள இருக்கிறதுனால சாயந்தரத்துல குருக்கள் வர்றது ரொம்ப கஷ்டம். அதனால நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நாங்க குலதெய்வம் கோயிலுக்கு போவோம். அதுக்கு முன்னாடி நாங்க எப்பவுமே கும்பகோணத்துல இருக்கிற உப்பிலியப்பனை சேவிக்கிறது வழக்கம். இதோ வந்தாச்சு மயில். நாங்க ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு உப்பிலியப்பனை சேவிக்க கிளம்பினோம். அப்ப இந்த மயில் அழகா அங்க இருக்கிற லான்ல நடந்துருது. நாங்க இந்த ஹோட்டல்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 தடவை தங்கியிருப்போம். ஸோ எப்ப வந்தாலும் இந்த மயில் வந்து நாங்க பார்த்துடுவோம். உப்பிலியப்பன் கோவில் வந்தாச்சு. சனிக்கிழமை இருந்தாலும் அவ்வளவா கூட்டம் இல்லை. நாங்க வரைச்சே ஒரு 7:30 இருக்கும். அப்போ கோவில் காலமா இருந்ததுனால கொஞ்ச நேரம் குளம் பக்கத்துல உட்கார்ந்துருந்தோம்.
அங்கேருந்து அடுத்து நம்ம பூமா யானை குட்டிக்கிட்டு ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கு என் பையன் போனான். நான் இந்த கோவிலுக்கு இந்த பூமா யானை குட்டியா இருக்கும்போதே வந்து சேர்த்திருக்கேன். இப்ப கொஞ்சம் வளர்ந்துட்டு ஆனாலும் கியூட்டா இருக்கு. எவ்வளவு அழகா தான் பாதம் கிட்ட பேசத்துல ஃபர்ஸ்ட் டைம் யானையோட கான்வர்சேஷன் கேட்குறேன். பூமா யானைக்கு பாய் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. நாங்க கொஞ்சம் லேட்டா வந்துட்டதுனால இந்த பிரசாதம் கிடைக்கல. அது மட்டும்தான் டிசப்பாயின்மெண்ட். நெக்ஸ்ட் டே மார்னிங் காலங்காத்தால கிளம்பி எங்களோட கிராமத்துக்கு போயிட்டு இருக்கோம். குலதெய்வம் கோவில் சுவாமிமலை பக்கத்துல பட்டவர்த்திங்கிற கிராமம். பட்டவர்த்திக்கு போறதுக்கு முன்னாடி நாங்க போனேன் புள்ளபூதங்குடிங்கிற ஒரு ஊர்ல இருக்கிற பல்வேல் ராமரன் சேவிப்போம். இவரையும் நாங்க வந்து குலதெய்வம் கோவில் எதுவும் தெரியாம இருந்த போது இவரையும் வந்து ஒரு குலதெய்வமா நினைச்சு என் மாமனார் சைட்ல இருந்தவெல்லாம் சேவிச்சுட்டு இருந்தான். ஸோ இப்போ இந்த கோவிலுக்கும் நாங்க ரெகுலரா வருவோம். ரொம்ப அழகான ராமர் பள்ளிக்கொண்ட கோலத்தில் இருப்பார். இங்கதான் ஜடாயுக்கு மோட்சம் கொடுத்ததா ஸ்தல வரலாறு இருக்கு. இங்க ஒரு நரசிம்மர் சன்னதி இருக்கு. அந்த நரசிம்மர் சன்னதி பக்கத்துலதான் இங்க நிறைய கிளிகள்லாம் இருக்கு. இந்த நரசிம்மர் ரொம்ப பவர்ஃபுல். நிறைய பேர் பிரார்த்தனை பண்ணிட்டு அவளுக்கு நிறைவேறணும்னா இங்க புஷ்ப அலங்காரம் பண்ணுவாங்க. இந்த கோவில் கிராமத்துல உள்ளடங்கி தனியா இருக்கிறதுனால ரொம்ப கூட்டம் வராது. இது 108 திவ்ய தேசத்துல ஒரு கோவிலா இருந்தாலும் ரொம்ப கம்மியா தான் இங்க ஆட்களே வருவாங்க. எல்லா பக்கமும் பச்சை பசேல்னு சூழ்ந்திருக்கிற வயல்வெளியெல்லாம் தாண்டி போனா எங்களோட ஊர், அதாவது பட்டவர்த்தி வந்தாச்சு. இங்கேருந்து கொஞ்சம் தூரத்துலதான்
எங்களோட குலதெய்வம் கோவில். இந்த கோவில் ரொம்ப வருஷம் நாங்கள் எங்களால் கண்டே பிடிக்க முடியல. இது 1000 வருஷத்துக்கு மேல பழமையான கோவில். நாங்க முதல்ல இந்த கோவிலுக்கு வரும்போது ஈஸ்வரன் சன்னதி சிதிலம் அடைஞ்சு அவரோட கூரை மேல பெரிய மரமே முளைச்சிருந்தது. அப்புறமா நாங்க கொஞ்சம் ஃபேமிலியில நிறைய பேர் சேர்ந்து, ஊர் மக்கள்லாம் சேர்ந்து இந்த கோவிலை புதுப்பிச்சு 2009 கும்பாபிஷேகம் பண்ணோம். இப்போ லாஸ்ட் இயர் இன்னொரு கும்பாபிஷேகம் நடந்தது. இங்க மூல தெய்வம் தான்தோன்றீஸ்வரர், அப்புறம் எங்களோட குலதெய்வமான தையல் நாயகி அம்மன். எல்லா சன்னதியிலையும் அபிஷேகம் அலங்காரம் எல்லாம் முடிஞ்சு நாங்கள் கிளம்புறதுக்கு மத்தியானம் ஆயிடுத்து. இந்த கோவிலில் சிவராத்திரி ரொம்ப பிரமாதமாக கொண்டாடுவா. அப்போ ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய விழாவாக நடத்துவா. மற்ற நாட்களில் அவ்வளவா கூட்டம் இருக்காது. இது ரொம்ப கிராமமாக இருக்கிறதுனால. இந்த ஆட்டுக்குட்டி தான் என் பையனுக்கு ரொம்ப ஃபேவரட். அங்கேருந்து கிளம்பி ரூமுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு சென்னைக்கு புறப்பட்டாச்சு. வர வழியில் நம்ம எப்போவும் ஒரு பிட் ஸ்டாப் போடுவோம். அதாவது ஆதனூர் பக்கத்தில் இருக்கிற சீதாராம விலாஸ். அங்கே லஞ்சை முடிச்சுட்டு கிளம்பி டுவர்ட்ஸ் சென்னை வந்துட்டுருந்தோம். ரொம்ப நாள் ஆச்சே அப்படின்ட்டு கடலூர் பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீமஷ்ணம் கோவிலுக்கு போகலான்னு திரும்பி ரீரூட் பண்ணி இந்த பக்கம் வந்தோம். ரொம்ப பிரம்மாண்டமான கோபுரம், அழகான பெருமாள். அங்கேருந்து கிளம்பியாச்சு சென்னையை நோக்கி. இந்த 2 நாளில் ஒரு 5 கோவில் சேவிச்சிருப்போம். எங்களோடு சேர்ந்து நீங்களும் சேவிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்னொரு அழகான வீடியோவில் சந்திக்கலாம். See you. Take care. Thank you.